இன்றைக்கி டிஃப்ரெண்ட் மெத்தடில் உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம். இது ரசம், சாம்பார், மோர் குழம்பு எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு மீடியம் சைஸில் கட் பண்ண உருளைக்கிழங்கு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 80%க்கு வெந்திருக்கணும். கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ தண்ணி வடிச்சிட்டு இது எடுத்துடலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கணும். ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பு கலர் மாறி வந்ததோ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. நிறைய தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு சென்டரில் கலந்து கொடுங்க. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ அளவுகளோட டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.